ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ சென்னை எஃப்சி அண்ட் எஃப்சி கோவா மேட்ச். ஸோ சென்னை எஃப்சியோட கடைசி மேட்ச்னு சொல்லலாம் லீக் ஸ்டேஜில். ஸோ எந்த விதம் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை இந்த மேட்ச்சில். பட் இருந்தாலும் நம்ம ஃபைட் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாக ஒரு நல்ல ஸ்டார்ட். பட் ஒரு ரெட் கார்டு மூலயமா டோட்டலாக அந்த மேட்சே கைவிட்டு போயிடுச்சா, இல்லை அந்த ரெஃப்ரியோட போர் டிசிஷனால் மேட்சே மாறிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட சென்னை எஃப்சி அவங்களோட கடைசி மேட்ச் தோல்வி தான். ஸோ கிட்டத்தட்ட லைனப்லேருந்தே பார்க்கலாம். லைனப்பில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயருக்குலாம் அவன் கையில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சப்ஸ்டியூட் மூலிமா உள்ளே கொண்டு வராரோ அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்துருக்காரு. இர்ஃபான் ஸ்டார்ட் பண்ணார், நிந்தாயா இருக்கட்டும், ரஹீம் அலியா இருக்கட்டும், எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ஸ்டார்ட் சொல்லலாம். ரெண்டு டீமே ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. பட் சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பில்டப் கேம் பாஸ் பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். பால் அழகாக பாஸ் பண்ணி அட்டாக்கிங்க்கு மூவ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30th மினிட் பார்த்தீங்கன்னா ரஹீம் அலி ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு சொல்லலாம். ஸோ நிந்தாய் ஒரு சூப்பர் பசிஸ், ரஹீம் அலி அதை அழகாக வாங்கி அடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் சான்ஸ், டக்குன்னு இன்னொரு சான்ஸ் கூட சென்னை எஃப்சி கிடச்சிருக்கும் ரெண்டாவது கோல் ஸ்கோர் பண்ண அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த பில்டப் கேம் மூலிமா சூப்பராக கிடச்சிருக்கும். பட் இர்ஃபான் எட்டர் பார்த்தீங்கன்னா அகைன் அந்த கிராஸ் பார் தான். ஸோ கிராஸ் பார் ரொம்ப டென்ஷன் ஆகுது. கிராஸ் பாரில் போட்டு அகைன் ரெண்டாவது கோல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் சென்னை எஃப்சி ஓவராலாக ஒரு ஃபைட் பேக் கொடுத்துட்டு வந்தாங்க. மறுபக்கம் எஃப்சி கோவா ஈக்குவலைசருக்காக போராடிட்டே வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன தான் நம்ம எஃப்சி கோவா இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட நம்மளை தோக்கடிச்சாலும் மறுபக்கம் ஒரு மேட்ச்சுமே கிட்டத்தட்ட சென்னை எஃப்சியோட ஹார்ட்டாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கொனாசில்ஸ் அவரோட பிசிக்காக இருக்கட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ என்ன தான் கோல் கான்ட்ரிபியூஷன் இல்லைனாலும் ஓவரால் அட்டாக்கிங்லேயும் சரி, மிட்ஃபீல்ட்லேயும் சரி, டிஃபென்ஸ்லேயும் சரி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராரு. ஸோ ஒரு சில கோல்ஸ்லாம் ஈவன் வராமல் காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக தடுத்துடுறாரு. இல்லைனா இன்னும் ஏகப்பட்ட கோல் கப்பல் ஆஃப் மேட்சஸ் லாஸ்ட் மேட்சஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மெயின் கேம் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அது கொனாசில்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார். ஸோ ஈக்குவலைசர் மேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். போர்ஜாரேரா பார்த்தீங்கன்னா டேப் இன் பண்ணியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட முதல் கோல் வர்றதுக்கு சச்சூசிவே பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த பால் பார்த்தீங்கன்னா அவர் காலில் பட்டு போயிருக்கும். பட் அதை அவர் கிளியர் பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ண மூலியமாக அது பார்த்தீங்கன்னா த்ரோ இன் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை அவங்க அழகாக யூட்டிலைஸ் பண்ணி போர்ஜாரேரா ஸ்கோர் பண்ணியிருப்பார். அகைன் வித்தின் மினிட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஜெர்சி புச் புல் பண்ணார் தான் ஓகே. பட் அதுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி வார்ன் பண்ணியிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். எடுத்தோடனே டேரெக்டாக ஒரு ரெட் கார்டு. ஸோ கிட்டத்தட்ட சச்சூசிவே ரொம்ப ஃபீல் பண்ணார். இவ்வளோ நாளாக மேட்சஸ் டைமிங் கிடைக்கல, செகண்ட் ஹாஃப்லையும் கிடைக்கல. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், பட் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியல. ரொம்ப லிட்டரலி க்ரை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அழுதுகிட்டே வெளியே போனார். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. மறுபக்கம் இந்த புவர் டிசிஷன் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இது உண்மையாகவே சொல்லுங்கள், அதுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணுமா இல்லை ரெட் கார்டு கொடுக்கணுமா அப்படின்னு சச்சூசிபே ரொம்ப அழுதுகிட்டே வெளியே போயிட்டார். அண்ட் ஓவராலாக சென்னை எஃப்சி 1 man டவுன் ஆகி ஓவரால் அந்த கேமே பார்த்தீங்கன்னா திருப்பிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பெனால்ட்டி கூட பார்த்தீங்கன்னா ஈவன் அது கிராஸ் பாரில் போட்டிருக்கும். பட் அவர் அழகாக லைன்லேருந்து சமிக்கு வெளியே வந்துட்டதுனால இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கார்லஸ் ஃபினிஷ் பண்ணியிருப்பார். இல்லைனா பெனால்ட்டி கிடைச்சில்லனா ரிட்டன் 1-1 மூவ் ஆயிருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2-1 ஃபஸ்ட் ஹாஃபில் முடிவடைஞ்சு இருந்திருக்கும். பட் முடிவடையலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிந்தாய் சப்ஸ்டியூட் வெளியே பண்ணிட்டு ரஹீம் அலி ரொமாரியோ உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நிந்தாய் என்ன பண்ண போகிறார்? சச்சூசிபே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டார். இப்போ நிந்தாய் பார்த்தீங்கன்னா அவரும் ஆசைப்பட்டிருப்பார், ஒரு நல்ல ப்ளே டைம் கிடச்சி இனிஷியலாக ஒரு அசிஸ்ட் கொடுத்தோம், கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணுவோன்னு. ஸோ இப்போ அவரை வெளியே எடுக்கிற நிலமை வந்துருச்சு. ஸோ ஓவரால் கொஞ்சம் மிஸ்ஸில் ஆச்சு. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கோல் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லலாம். பிராண்டன் சூப்பர் ஸ்ட்ரைக்ஸ் சொல்லலாம். அழகாக ஒரு கிளியர் கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட 3-1 ஃபஸ்ட் ஹாஃபில் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் சென்னை எஃப்சி எவ்வளோ தான் போராடினாலும் அந்த கோல் தான் வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைட் பண்ணாங்க, பட் செகண்ட் ஹாஃபில் எந்த வித கோல் ஸ்கோர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் கார்லஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72nd மினிட் அனதர் கோல் ஸ்கோர் பண்ணுவார். கிட்டத்தட்ட 4-1 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிவிடுவாங்க. பட் என்ன தான் சென்னை எஃப்சி 1 man டவுன்லேயும் ரொம்ப ஃபைட் பண்ணி போராடினாலும் பட் சென்னை எஃப்சி இந்த மேட்ச்லேருந்து ஏகப்பட்டது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவன் கையில் ரொம்ப சூட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ஒரு கண்டினியூஸ் வின் மூலியம் நம்ம உள்ள போனால் நம்மளோட மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மேட்ச் எஸ்பெஷலி நம்மளோட ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அடுத்த மேட்ச் மோகன் பகான் வின் பண்ணி ட்ரா பண்ணாலும் கோவா தான் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக அனலைஸ் பண்ணியிருப்பார் அவன் கையில்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெட்டர் லேர்னிங் இருந்திருக்கும். என்ன நம்ம பண்ணணும், எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இந்த தோல்வி ரொம்ப முக்கியமானதாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது தோற்றது மூலிமா எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எங்கே ஆட் ஆன் பண்ணணும், ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை நம்ம பீட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ரொம்ப பெட்டராக மூவ் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட மெயின் பிளேயர்ஸான ரியான் எட்வர்ட், ஜித்தேஸ்வர்லாம் கூட உள்ளே ப்ளே பண்ணாங்க கொனாசில்ஸ்லாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எஸ்பெஷலி பிளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் கேம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சென்னை எஃப்சியோட நாக் அவுட் கேம். ஸோ எந்த இடத்துல நடக்குது என்னைக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்சை பற்றி உங்களோட தாட் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இட்ஸ் கோயிங் இன் ஃபுட்பால்.